உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இயேசு கிறிஸ்து சொன்னதை பாவிகளாக இருந்தால் கூட தேவனுடைய வித்து உள்ளே இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாவியெல்லாம் வித்து இல்லை, நீதிமான்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கவங்களாம் வித்து நீங்கள் நினச்சிடக்கூடாது. டாஸ்மாக்குள்ளே ஏகப்பட்ட தேவனுடைய வித்து இருக்குது. கைத்தட்டுங்க தான் இருக்குது. சொல்லுது உன்னுடைய சாயலை அழிக்க முடியாதுன்னு சொல்லுது. கிருபை என்ன சொல்லுது? என் கையிலிருந்து ஒருத்தன் உங்களை பறித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லுது. வித்து அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் எங்கிருந்தாலும் தேவனுடைய சாயல் உங்களுக்குள் வெளிப்படும். அது வித்து. இயேசு கிறிஸ்து சொன்னதை பாவிகளா இருந்தா கூட தேவனுடைய வித்து உள்ள இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாவியெல்லாம் வித்து இல்லை, நீதிமான்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கவங்களாம் வித்து நீங்கள் நினச்சிடக்கூடாது. டாஸ்மாக்குள்ளே ஏகப்பட்ட தேவனுடைய வித்து இருக்குது. கைத்தட்டுங்க தான் இருக்குது. ஆமாம், இப்போ இங்கே 100 பேர் ஊற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் ஒரு 50, 60, 80 எத்தனை வித்துன்னு தெரில, எத்தனையோ வித்து அங்கே உள்ளே இருக்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்குள்ள கூட வித்து இல்லாத ஒருத்தன் இருந்திருக்கிறான். இப்போ நான் சொல்ல வர்றது யார் வித்து யார் வித்துலேருந்து அடுத்த சப்ஜெக்ட், ஹையர் லெவல். அதுக்கு நான் போல, அதுக்கு போவோம் பின்னாடி. கலைகள் என்பது விதைகள். நான் சொல்ல வருது, நாம் வித்தா இருக்கிறபடினால் வித்து எப்படி நமக்குள் வேலை செய்கிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன். வித்தா இருக்கிற ஒருவனிடத்திலே பாவம் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறேன். பாவம் அவனுக்குள் நிலைத்து நிற்க முடியாது என்று சொல்லுகிறேன். நீங்க எப்பவுமே வசனத்திலிருந்து தான் உங்களை பார்க்கணுமே ஒழிய உங்கள்கிட்ட இருந்து வசனத்தை பார்க்க கூடாது. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. புரியுதா உங்களுக்கு? எப்படி வசனத்திலிருந்தா உங்களை பார்க்கணும். தேவனால் பிறந்த எவனும் அங்கதான் பார்க்கணும். பாவம் செய்கிறவன் தேவனால் பிறந்தவன் அப்படி பார்க்கவே கூடாது. ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னாலே சிக்கல். நான் தேவனால பிறந்திருக்கிறேன், அதனால நான் பாவத்தில் நிலைச்சிருக்க அங்கதான் வரணும். ஏன்னா அதுதான் சரியான பார்வை. பிசாசு எதிர்மறையை பார்க்கிறான். கர்த்தர் சொன்னார், குருடர்கள் பார்க்கும்படிக்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன்னாரு. ஒன்று பரிசேயர் சொன்னேன், அப்போ நாங்களாம் குருடர்களா அப்படின்னாங்க. அவன் எப்பவுமே ரிவர்ஸ்லேருந்து தான் வருவாங்க. அப்போ குருடர் பார்க்க வைக்க வரீங்கன்னா, அப்போ எங்கெல்லாம் பார்க்க வைக்க போறீங்கன்னா, அப்போ நாங்களாம் ஏற்கனவே குருடராக இருக்குன்னு சொல்ல வரியா? வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். சிலர்கிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள்கிட்ட பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. ஆமாம், இவர்கிட்ட எவ்வளவோ மாற்றம் இருக்குது அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாள் கெட்டு சீரழிஞ்சேன்னு சொல்ல வரியா நீ அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவரை நீங்கள் தூக்கி உயர்த்தி பேசினாலும் அதுக்குள்ளே உன்னை கண்டுபிடிச்சு, ஆமாம், உங்களை குறவலையை நெரிக்காமவங்க விட்டவே மாட்டேன். வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். அதனால என் அன்புக்குரியவர்களே, பிசாசுடைய கேரக்டர் அதுதான். அத்தனையும் குற்றம் கண்டுபிடிப்பது. இன்னைக்கு காலையில் இப்போ மார்னிங் டிவோஷன் படித்தோம். யூதாஸ் அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவர்களை விட்டு அவன் புறப்பட்டு போனான். சாத்தான் புகுவதையும் ஐக்கியத்தை விட்டு வெளியே போவதையும் இந்த இடத்துல பைபிள் சொல்லுது. அப்படியே அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது, அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இங்கே சாத்தான் புகுந்தான், திரும்ப இங்கே வந்து அவன் ஐக்கியத்தை விட்டு வெளியேறினான். அங்கே சொல்கிறான், அவனோடு கலவாத இருக்கும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ வாட் இஸ் மென்ட் பை ஒப்பு கொடுக்கிறேன் சாத்தானுக்கு? ஐக்கியத்தை விட்டு வெளியேறுவதே சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்படுதல். ஐக்கியத்தை விட்டு வெளியே உள்ளே இருக்கிறோம்னா அப்படி எல்லாரும் உட்காந்துருக்க இடத்துல நீங்கள் உட்காந்துட்டீங்களா? நோ 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 நோ, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த லிட்ரல் மீனிங். ஐக்கியம்னா மனதில் ஐக்கியத்தோடு இருப்பது. மனதில் ஐக்கியத்திலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது த டெவில், அந்த அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அவனை தாக்குகிறது. அப்போ ஏன் அவன் வெளியே போனானா, அவன் தேவனுடைய வித்தாய் இல்லை. வாசிப்போம் யோவான் 8ஆம் அதிகாரம் 41, 44. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒருவன் வாழ்க்கையில் பின்மாற்றம் என்று ஒன்று
கிடையாது. எத்தியோப்பியன் தோலை மாற்ற முடியாது. ரட்சிக்கப்பட்டவன் தன் ரட்சிப்பை இழக்க. சத்தமா 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 கையை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். அந்த பாதையில் பிரவேசிக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசைகட்டு போவதில்லை. என் வார்த்தையின் அர்த்தம் என்ன? பேதையா இருந்தாலும் திசை மாறாதுன்றாரு. அந்த பாதைகள் வந்துட்டீங்களே, ஆமேன். ஜீவ பாதையில் வந்திருக்கிறோம். பயத்தை எடுத்து போடும்படிக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனை ஆராதிப்பதிலே, அவரை உயர்த்துவதிலே, அவர் செய்து முடித்த காரியங்களை புரிந்து கொள்வதிலே நேரம் செலவழியுங்கள். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.